ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சீரக சம்பா அரிசியில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது எல்லாமே நல்லா கட் பண்ணியாச்சு. வதக்கிறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் அரிசி ஊற வச்சுக்கோங்க. குக்கரில் எண்ணெயை ஊற்றிட்டு நெய் கொஞ்சமாக போட்டு நல்லா எல்லாம் உருகினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரிமசால் பட்டையை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் 2 வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் நல்லா கண்ணாடி பதம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் கரிமசால் பொடியும் பிரியாணி பொடியும் கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பட்டை நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5 நிமிஷம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை போட்டு நல்லா இது பண்ணிடுங்க. ஒரே ஒரு விசில் தான் விடணும். அப்போ தான் வந்து சீரக சம்பா அரிசி சூப்பராக இருக்கும். புதினாவும் நெய்யும் பார்த்திங்கன்னா லைட்டாக மேலாப்பில் தூவிட்டு லைட்டாக ஒரு எலுமிச்சைப்பழம் வந்து புழிஞ்சு விட்டேன். சீரக சம்பா அரிசியில் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். உண்மையிலே டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு. சைடிஷ் பார்த்திங்கன்னா சிக்கன் வச்சு சாப்பிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்